அனைவருக்கும் வணக்கம். வாட் நெக்ஸ்ட் என்ற யூடியூப் சேனல் மூலமாக கேரியர் சம்பந்தமான வீடியோக்கள் நாம் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமானது. அதாவது இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், பல வேலைகளில் நம்ம தலையில் போட்டுக்கிட்டு எதை முதல்ல செய்கிறது எதை ரெண்டாவது செய்யறதுன்னு தெரியாமல் எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செய்வோம். கடைசியில் ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டோம். அப்போ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்ம இப்படி செய்யலாம், ஃபஸ்ட்டு எதை செய்யலாம் ரெண்டாவது எதை செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மெத்தடுக்கு பேர் எய்சன்ஹோவர் மெத்தட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எய்சன்ஹோவர் மெத்தட் அப்படிங்கிறது இது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டூல். இதில் நம்ம 2 பாராமீட்டர் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று இம்பார்ட்டன்ஸ், இன்னொன்று அர்ஜென்ட். அப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா டாஸ்கையும் அது இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அர்ஜென்ட்டுங்கிற அந்த 2 பாராமீட்டரை வச்சு 4 குரூப்பாக பிரிக்கிறோம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் அட் த சேம் டைம் அது அர்ஜென்ட் அப்படிங்கிற டாஸ்க்கை மட்டும் பிக் பண்ணிங்க. அதை யூ ஹேவ் டு டூ இட் நவ். அதுக்கு வேறு வழி கிடையாது, அதை நீங்கள் போஸ்ட்போன் பண்ண முடியாது. ரெண்டாவது, இம்பார்ட்டண்ட் தான ஜாப் தான், ஆனால் நாட் அர்ஜென்ட் அப்படிங்கிற ஜாப்ஸை நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். நாளைக்கோ நாளை மறுநாளோ இந்த வீக்கெண்ட்லேயோ நீங்கள் அதை ஷெடியூல் பண்ணி அதை செய்யலாம். மூணாவது டைப் நாட் இம்பார்ட்டண்ட், இம்பார்ட்டன்ஸ் கிடையாது பட் அர்ஜென்ட் அப்படிங்கிற ஜாப்ஸ்லாம் இந்த மூணாவது பாக்ஸில் வந்துடும். அதை நீங்கள் தான் செய்யணும் கிடையாது, யூ கேன் டெலிகேட் டு சம்படி எல்ஸ். மற்றவங்களை உங்கள் நண்பர்கள்ட்டையோ உங்கள் உறவினர்கிட்டையோ சொல்லி அந்த வேலையை நீங்கள் செய்து கொள்ள முடியும். நாலாவது நாட் இம்பார்ட்டண்ட் அண்டு நாட் அர்ஜென்ட். இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, அர்ஜென்சியும் கிடையாது. அதே மாதிரி ஜாபை கண்ணை மூடிட்டு நீங்கள் எலிமினேட் பண்ணுங்கள், அல்லது உங்கள் லிஸ்ட்லேருந்து அதை டிலீட் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸோடு இதை பார்ப்போமா நம்ம. இப்போ ஒரு மனிதருக்கு ஒரு 12 ஜாப் அவர் வச்சுருக்கிறார். அதை இன்றைக்கி நம்ம செய்யணும் அப்படின்னு வச்சுருக்கிறாரு. என்னென்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் ஏ கிளையண்ட் ப்ராஜெக்ட், அவரோட கிளையண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும், இம்பார்ட்டண்ட் மெயில்ஸுக்கு ரிப்ளை பண்ணணும், கிராசரி ஷாப்பிங் பண்ணணும், கோயிங் த்ரூ இமெயில் செக் பண்ணணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும், வாட்சிங் எ மூவி, பிக்கப் யுவர் சிக் கிட் ஃப்ரம் ஸ்கூல், உடம்பு முடியாத குழந்தைய ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வரணும், ரைட்டிங் எ புக், ஒரு புத்தகம் எழுதணும்னு நினைக்கிறாரு, பேயிங் பில்ஸ், அது இபி பில்லாக இருக்கலாம், டெலிஃபோன் பில்லாக இருக்கலாம், விசிட்டிங் பேங்க் ஃபார் சம் பர்பஸ், ரீடிசைன் த வெப்சைட் பேஜ், அவரோட வெப்சைட் பேஜை சப்போஸ் கலர் மாற்றணும், இல்லை ஸ்லோகன் மாற்றணும், அப்படி ஏதோ மைனர் சேஞ்சஸ் இருக்குது அந்த ஜாபு. அப்புறம் சோஷியல் மீடியாவில் போய் செக் பண்ணணும், ஃபேஸ்புக்கு, யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதில் போய் ஜஸ்ட்டு பார்க்குறது. ஸோ இப்போ இதை மாதிரி ஒரு 12 ஜாப் வச்சுருக்கிறாரு, அவர் இன்றைக்கி செய்யணும்னு நினைக்கிறார். இப்போ நம்ம எய்சன்ஹோவர் மெத்தட் மூலமாக இதை எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ண போகிறோம் 4 குரூப்பாக அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த 12லேருந்து ஒரு 3 ஜாப் ஃபினிஷிங் ஏ கிளையண்ட் ப்ராஜெக்ட்டு, ரெண்டாவது பிக்கப் யுவர் சிக் கிட் ஃப்ரம் ஸ்கூல், மூணாவது ரிப்ளைங் டு இம்பார்ட்டண்ட் இமெயில்ஸ். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட், அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி அர்ஜென்ட். இதை டூ இட் நவ், இப்போ நீங்கள் செஞ்சே ஆகணும், இன்றைக்கி செஞ்சே ஆகணும். ஸோ பெரும்பாலும் இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வர்றது எல்லாமே டெட்லைனோடு இருக்கும். இன்றைக்குள்ளே முடிக்கணும், நாளைக்குள்ளே முடிக்கணும், இல்லை 10 மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெட்லைனுக்குள்ளே வர்ற பெரும்பாலும் ஜாப்ஸ் இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். இப்போ ரெண்டாவது குவாட்ரண்ட் போகும், அதாவது இம்பார்ட்டண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் அர்ஜென்ட். இதில் பெரும்பாலும் உங்களோட லாங் டேர்ம் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோல்ஸ் வரலாம். ஒரு கேரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கணும், உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு புத்தகம் எழுதுன்னு நினைக்கிறீங்க, ரைட்டிங் எ புக், எக்ஸசைஸ், ஒரு யோகா கிளாஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் இட்ஸ் நாட் அர்ஜென்ட், இன்றைக்கே நீங்கள் செஞ்சாலும் கிடையாது. யூ கேன் ஷெடியூல் இட். சரி, நெக்ஸ்ட் வீக்லேருந்து இல்லை மண்டேலேருந்து நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை கொஞ்சம் போஸ்ட்போன், இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்து நகர்த்தி வச்சுக்கலாம். மூணாவது குவாட்ரண்ட்டில் கிராசரி ஷாப்பிங், கடைக்கு போய் சில பொருள்கள் வாங்குறது, பேயிங் பில்ஸ், கோயிங் த்ரூ இமெயில்ஸ், விசிட்டிங் பேங்க், இந்த வேலை நாட் இம்பார்ட்டண்ட் பட் அர்ஜென்ட். அப்போது இது நாட் இம்பார்ட்டண்ட்னால இது உங்களோட ப்ரெசன்ஸ் தேவை கிடையாது. அப்போ இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பகிர்ந்தளித்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது 4வது குவாட்ரண்ட், ரீடிசைனிங் த வெப்சைட் பேஜ், வாட்சிங் எ மூவி, செக்கிங் த சோஷியல் மீடியா. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, அர்ஜென்ட்டும் கிடையாது. கொஞ்சம் கூட தயவு தாட்சியம் இல்லாமல் உங்கள் லிஸ்ட்லேருந்து அதை டிலீட் பண்ணிவிடுங்க, இல்லை எலிமினேட் பண்ணிவிடுங்க. இப்படி உங்களோட வேலைகளை நீங்கள் பிரிச்சுக்கிட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு கொஞ்சம் நாள் கழித்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.